ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் தொன்னை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான டிஷ், டேஸ்டியான டிஷ். இந்த மஷ்ரூம் சீசனில் மஷ்ரூம் வாங்கி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு பவுலில் மஷ்ரூமை மேக்னேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பாக்கெட் மஷ்ரூமை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கப்பில் ஒரு 2 கப்ஸ் ஆஃப் கர்ட் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா எல்லா பக்கமும் சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது ஒரு சைடில் வச்சுட்டு போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாஸ் ரெடி பண்ணிப்போம். அதுக்கு இன்னொரு பவுலில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, அப்புறம் காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டு இதை கிரைண்ட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கலாம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரியாணி இலை, இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர வரலும். இந்த மாதிரி வெங்காயம் ப்ரௌனிஷாக வரும்போது ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம், அந்த ஸ்மெல் போகிற வரணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் எல்லாம் போன பிறகு நம்ம கிரைண்ட் பண்ணியிருந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரலும் நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் பிரிஞ்சு வர மாதிரி நம்ம நல்ல மசாலாவை வேக வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது கூடவே நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மஷ்ரூமும் மசாலாவும் நல்லா சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த எண்ணெயிலேயே மசாலாலேயே நம்ம வேக வைப்போம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் நம்ம சுத்தமாக தக்காளி ஆட் பண்ணாதனால. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்த பிறகு 1 டம்ளர் அரிசிக்கு நான் பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன், அதுவும் சுட தண்ணி. அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். ஆல்ரெடி கொதித்த தண்ணினால் ரொம்ப டைம் எடுத்துக்காது, கொதித்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இதில் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இதில் ஜீரக சம்பா அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கொதித்து வரும்போது இந்த ஸ்டேஜில் உப்பு, சால்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 2 விசில் விடுங்க.
போதும். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் தொன்னே பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.